பிறந்தவர்கள் இந்த மகனை வெல்ல வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் தான் இங்கே நிற்கிறேன். ஒரு விழுக்காடு, அரை விழுக்காடு, கால் விழுக்காடு வைத்திருக்கிறவெல்லாம் பேரம் பேசி, சீட்டு நோட்டு பேரம் பேசி கூட்டணி வைக்கிற போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசியிருப்பார்கள்? யார் கொடுப்பது? இந்த நீர் யாரோடது? அதே ஆட்சிதான். இங்கேயும் சாராய கடை இருக்கும், அங்கேயும் சாராய கடை இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கும், இங்கேயும் மலையை வெட்டி மணலாக்குவான், அங்கேயும் ஆத்து மணல் அள்ளி கொண்டு காசாக்குவான், இங்கேயும் நிலங்களை பறித்து தொழிற்சாலை, விளைநிலங்களை பறித்து தொழிற்சாலை என்பார், நச்சு ஆலைகளை நிறுவி நாட்டை நாசமாக்குவான். காற்று நஞ்சாகி போனது, நீர் நஞ்சாகி போனது, உணவு நஞ்சாகி போனது. பிறக்கிற குழந்தைகள் புற்றுநோயோட பிறக்கிறது. 3 வயது குழந்தை புற்றுநோயோட இருக்கிறார். புற்றுநோய் மருத்துவமனையில் போனால் எண்ணற்ற இளம் பிள்ளைகள் புகைக்கிற பழக்கம் இருந்தால், பான்பராக்கு பயன்படுத்தினால் புற்றுநோய் வரும் என்று நாம் அறிகிறோம். ஆனால் பிறந்த குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? தாய்ப்பாலை தவிர எதையும் குடிக்காத குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் வந்தது? தாயின் மாரிலிருந்து வந்த பால் நஞ்சாகி போனது, விஷமாகி போனது. காரணம், தாய் உண்ட உணவு நஞ்சாகி போனது. 100 மரணம் எடுத்தால் 90 மரணம் புற்றுநோய் மரணமா இருக்கு. காரணம், நச்சு காற்று, கந்தக தூசியை சுவாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேண்டும். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் வேண்டும். எத்தனை கார்கள், எத்தனை வாகனங்கள், எத்தனை மரம் இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் அறிவு சமூகம். 28 மரம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்று நம் நாடு கணக்கெடுக்கிறது. 28 மரம் இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? அப்ப காற்றை சுவாசிக்கவில்லை, நாம் கந்தக தூசியை, நச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். குடிக்கிற நீர் தானா? யார் கொடுப்பது? இந்த நீர் யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்கிறது சான்று எவர் தருவது? எவர் தருவது? உலக உயிர்களின் தாய்ப்பால் இல்லையா இந்த தண்ணீர்? மனிதர்கள் நாம் கடையில் வாங்கி குடிக்கிறோமே, காக்கையும் குருவியும் கொக்கும் மானும் மயிலும் ஆடும் மாடும் நாய் நரியும் பூச்சியும் வண்டும் எங்கே போய் குடிக்கும் என்ற கேள்வியை ஒரு இந்த மானுட சமூகம் எழுப்பவில்லை என்றால் எப்படி? ஓர் இறையால் உருவாக்கப்பட்ட உலகம் நாம் நேசிக்கிறோம், போற்றுகிறோம். ஏக இறைவன் அல்லாவின் பிள்ளைகள் நாம் எல்லோரும். அப்ப அல்லாவால் படைக்கப்பட்ட பூமியில் அப்ப காக்கை குருவி கொக்கு வண்ணத்து பூச்சி ஆடு மாடு மரம் செடி கொடிகளுக்கு உரியதில்லையா இந்த நீர்? இது பூமி தாயின் மலை மார்பில் இருந்து உலக உயிர்களுக்கு வந்த பால் இல்லையா? இது எப்படி வியாபார பொருளானது? மனிதர்கள் தாகத்திற்கு கடையில் வாங்கி குடிக்கிறோமே, மற்ற உயிர்கள் என்ன செய்யுங்கிற கேள்வியை ஏன் எழுப்பவில்லை? இது குடிக்கிற நீர், குடிக்கிற திறனில் இருக்கிறது, குடிக்கிற தன்மையில் இருக்கிறது என்பதை சான்று கொடுத்தது யார்? இது தண்ணீர் போல ஒன்று என் உடன் பிறந்தார்களே, இது தண்ணீர் அல்ல, இது தண்ணீர் அல்ல. தண்ணீரில் தனித்த உயிர் கிடையாது தண்ணீருக்கு. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் ஒரு உயிரும் இல்லை. தண்ணீருக்குள் பல கோடிக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகளை கொன்றுவிட்ட பிறகுதான் இந்த போத்தலில் அடைக்கிறார். அப்ப தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் அங்கே கொல்லப்படுகிறது. இது தாகம் நிற்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய திறன், ஆற்றல், சக்தி இதுல இல்லை. எவ்வளவு காலத்துக்கு உறிஞ்சி உறிஞ்சி ஒரு முதலாளி விற்பான்? ஒரு காலகட்டத்திற்கு அப்போ இப்போதே நீரற்ற நிலமாக பூமி மாறிவிட்டது என்று ஐநா பெருமன்றம் அறிவிக்குது. அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்திற்கு மேலே நிலத்திலே நீர் இல்லை என்று அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு தான் அரசின் வேலையா? அந்த நீர்வளத்தை பெருக்கிற வேலை, பெருக்கிற செயலை யார் செய்வது என்பதுதான் இங்கே இருக்கிறது. முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் உங்களிடமிருந்தே வந்தவன். நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று வந்தவன் அல்ல, எல்லோரையும் போல என் மக்கள் உரிமை பெற்று பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று வந்த பிள்ளை. பதவிக்காக வந்தவன் அல்ல, மக்களின் உதவிக்காக, பணத்திற்காக வந்தவன் அல்ல. நான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்த மகன். இல்லை என்றால் 1 விழுக்காடு, அரை விழுக்காடு, கால் விழுக்காடு வைத்திருக்கிறவெல்லாம் பேரம் பேசி, சீட்டு நோட்டு பேரம் பேசி கூட்டணி வைக்கிற போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசியிருப்பார்கள்? எவ்வளவு சீட்டு, எத்தனை பதவியை பேரம் பேசியிருப்பார்கள்? ஏன் சமரசம் கிடையாது? சமரசம் கிடையாது. ஏன்? சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று படித்த மகன். அதனால் இந்த நாட்டில் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே எங்களின் புரட்சி பாவலன் பாடியது போல எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, அந்த நல்லாட்சியை நிறுவ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். அது உங்களுக்காக நிற்கிறோம், உங்களோடு நிற்கிறோம். எனவே அன்பு சொந்தங்கள்,
எப்போதும் நீங்கள் சரியானதை செய்வீர்கள். இந்த தேர்தலிலும் சரியானதை செய்யுங்கள். எது உங்கள் மனச்சான்றுக்கு உலகெங்கிலும் மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவர்கள் தான் என்கிறான். நாங்கள் அந்த மனச்சான்று வழி நடத்துகிறபடி நடக்கிறோம். உங்கள் மகன் நான் கால்கள் வழி நடத்தி நடப்பவன் அல்ல, என் கனவு வழி நடத்துது. இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நான் பேசும்போது சிலருக்கு புரியவில்லை. ஆனால் படம் போல போட்டு போட்டு காட்டி, படிக்க கல்வி, பார்க்க வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ், பார்க்க சிறந்த மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, குடிக்க தண்ணீர், எரிக்க தடையற்ற மின்சாரம், எல்லா அடிப்படை வசதிகளையும் கட்டமைத்து பூமியின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்கிற கனவோடு உங்கள் பிள்ளைகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கத்தி கத்தி இந்த வீதியிலே வருகிறோம். வாக்குக்கு காசு கொடுக்கும் போது ஊழலுக்கான லஞ்சமும் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை அறியாத பெருமக்களான 30 கோடி செலவழித்து ஒருவன் ஒரு தொகுதியிலே வென்று போகிறான் என்றால் அவன் 300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம் என்கிற முதலீடு தானே செய்வான். ஒரு முதலீட்டை செய்கிற முதலாளி லாபத்தை வைக்க வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா என்பது அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எனக்கு நல்லது செய்ய அவன் எதற்கு காசு தருகிறான்? எனக்கு எதுக்கு காசு தருகிறான்? அதுதான் இங்கே பணத்திற்கு வாக்கு என்பது நம் இனத்திற்கு தூக்கு. அதை அறிவு சமூகம் அறிந்து இந்த தேர்தலிலே உங்கள் மகன் போட்டியிடுகிறேன் என்றால் என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் இந்த மகனை வெல்ல வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் தான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கவில்லை. எங்கள் பிள்ளை, என் மகன் சீமான் வெல்ல வேண்டும் என்று ஏக இறைவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாவிடம் துவா செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மகனுக்காக ஒரு நொடி துவா செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு எண்ணி கொடுக்கணுன்றதுதான் நம்முடைய இலக்கு. 7%ஆகவோ அதுக்கு மேலேயாகவோ உயர்த்தி கொடுத்தா நல்லா இருக்குது. இன்னொன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே போல இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும், என்ன நீங்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிக்கிறீங்க, இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் அடிமை வேலை செய்யறதான இன்னைக்கு இயல்பா இருக்கு. எல்லா இளைஞர்களும் தன்னுடைய அம்மா இறந்து போனது கூட வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான, இந்த மண்ணுக்கு எந்த மாசும் இறைக்காத ஒரு தொழிற்சாலையும் தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தேன். அதே போல இன்னும் கூடுதல் வாய்ப்புகளை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதே நம்ம. அதே போல அண்ணன் முன்னாடி நான் ஒரு விஷயத்த என் மேல போச்சிருக்க ஒரு போர்வை எடுத்துடுறேன். நான் என்னைக்குமே சிறுபான்மை கிடையாதுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை தான். தம்பி சொல்றது சரி. இடப்பகிர்வு, இடஒதுக்கீடு என்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை. சம பங்கு என்பதிலும் நமக்கு உடன்பாடு இல்லை. உரிய உரிமைதான். அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நம்ம வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது உரிய இடப்பகிர்வு பிரித்து கொடுக்கப்படும். அதான் நம்ம கோட்பாடு, நம்ம கொள்கை. அதிலே நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற விழிப்புணர்வு என் இன சொந்தங்களுக்கு வந்தால் போதும். நமது ஆட்சி வரும்போது உறுதியாக அவரவருக்கு உரிய இடங்கள் முறையாக பகிர்ந்து அளிக்கப்படும் என்கிற உறுதியை அல்லாஹ் மேல் ஆணையிட்டு நான் சொல்கிறேன். பிறகு இந்த வேலை வாய்ப்பு அந்நிய நாடுகளில் போய் அண்டி வாழ வேண்டிய நிலையை உருவாக்கியது. நம் தாய் நிலத்தை விட்டு உழைப்பிலிருந்து நாம் வெளியேறி அந்நிய நாடுகளுக்கு போகிறோம். அந்நிய மாநிலங்களிலிருந்து நம் தாய் நிலத்தை நோக்கி வேலை வாய்ப்பை ஆக்கிரமித்து நம்முடைய வாழ்விடத்தை, நம்முடைய வேலை வாய்ப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நம்முடைய ஆட்சி மலரும் போது, அமையும் போது என்ன நம்ம சொல்ல போறோம்னா, அவரவர் வாழ்விடத்திலே அரசு வேலை நம்ம கொடுக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்கிற நிலைப்பாட்டை கொண்ட பிள்ளைகள். அது எப்படி கொடுக்குறேங்கிறத ஆட்சியின் வரைவு நான் வெளியிடுவேன். போட்டு போட்டு படம் போல காட்டுவேன். எப்படி தேவகோட்டையிலே வாழ்விடத்தில் எப்படி அரசு பணி கொடுப்பேன், காரைக்குடியில் எப்படி கொடுப்பேன், சிவகங்கையில் எப்படி கொடுப்பேன், எல்லா இடத்தையும் காட்டும்போது உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது நம்ம அரசு, நமக்காக நாம உருவாக்குற அரசு. அது மக்களின் நலனை தவிர வேற எதையும் முதன்மையாக சிந்திக்காது. நன்றி.